பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி ரொம்ப அருமையா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள். அப்படி நல்ல நாள்ல நம்ம ஆலயத்திலிருந்து 3 அம்பாளை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டில் பூஜை பண்ணி கொடுக்குறோம். அது பூஜை பண்றதால என்ன நன்மை, எந்தெந்த அம்பாளை எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணி தரோம் அப்படிங்கறத தான் சாய் பாலாஜி அவர்கள் நம்ம என்ன பண்றோம் நம்ம ஆலயத்தில் அப்படின்னா நித்தபடி ஒவ்வொரு நாளுமே எல்லாரோட இல்லங்கள்லையும் எல்லாரோட ஆபீஸ் அதுக்கப்புறம் ஷாப்பு இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே 3 அம்பாள்கள் வராகி ராஜமாதங்கி புவனேஸ்வரி மகா பிரசாதம் மகா பாக்கியம். ஐயோ இறைவனை கண்ணுல பார்த்துட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு பாக்கியம் இருக்குன்னா இந்த 9 நாள்ல இந்த 3 அம்பாள் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. எதனாலனா ஒரு அம்பாளுக்கு கொண்டாடக்கூடிய அந்த 9 நாள் நவராத்திரியில 3 அம்பாள் அம்பாள் வீட்டுக்கு வர்றதுனால நமக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிரிகள் வெல்ல முடியும். சொந்த வீட்டுல இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு. இப்ப நான் வாடகை வீட்டுல இருக்கேன் சார், இந்த 3 அம்பாளை எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நான் பூஜை பண்ணனால எனக்கு என்ன சார் கிடைக்குன்னா கண்டிப்பா அடுத்த ஆஷாட நவராத்திரிக்குள்ள அம்பாள் சொந்த வீட்டுக்கு கொண்டு போகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருவா. ஸோ இருக்கிற வீட்டுல வாஸ்து குறை இருக்கு, அந்த வாஸ்து குறையை சரி பண்றதுக்கு இந்த அம்பாளோட வழிபாடு இன்றியமையாதது. அதே போல பினான்சியலா எவ்வளவு வந்தாலும் என் வீட்டுல பணம் தங்க மாட்டேங்குதுங்க, நான் என்னவோ பூஜை பண்ணிட்டேங்க அப்படின்றவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். எதனாலன்னா பணம் இருக்கு, நான் அந்த ஆஷாட நவராத்திரிக்கு நான் அம்பாளை வந்து இந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருங்க பூஜை பண்ணி கொடுங்க நான் விருப்பப்பட்டாலும் குலதெய்வத்தோட அனுகிரகமும் பித்ருவோட ஆசீர்வாதம் குரு கடாட்சம் இருந்தா மட்டும்தான் அந்த அம்பாள் அந்த வீட்டுக்கு வருவா. அது வந்து பல யுகங்கள் புண்ணியம். அருமையான விஷயம். இந்த ஆஷாட நவராத்திரியில இருக்கக்கூடிய அந்த 9-10 நாட்கள்ல வந்து அந்த 10 நாளுமே நமக்கு பொக்கிஷமான நாட்கள். அந்த நாட்கள்ல இறைவனே தெய்வமே அதுவும் 3 அம்பாளே நம்ம இல்லத்துக்கு நம்மளுடைய பூஜை அறைக்கு வருது. நம்ம கைகளால அம்பாளுக்கு நம்ம அபிஷேகம் பண்றோம், நம்ம கைகளால நம்ம அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ண போறோம், குடும்பத்தோட சேர்ந்து அர்ச்சனை புஷ்பாஞ்சலி பண்ண போறோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய வரம் அது. அந்த வரம் நமக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக குரு காளி மாதாஜி அம்மா அவர்கள் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி ரொம்ப அருமையா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நல்ல நாள்ல நம்ம ஆலயத்திலிருந்து 3 அம்பாளை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டில் பூஜை பண்ணி கொடுக்குறோம். அது பூஜை பண்றதால என்ன நன்மை, எந்தெந்த அம்பாளை எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணி தரோம் அப்படிங்கறத தான் சாய் பாலாஜி அவர்கள் சொல்ல போறாங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜெய் புவனேஸ்வரி ஜி. நம்ம நிறைய பேரோட இல்லங்கள்ல வந்து இந்த பூஜை பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து. ஸோ இப்போ பர்டிகுலரா இந்த 9 நாட்கள் அல்லது 10 நாட்கள்னு வச்சுக்கோங்களேன், இந்த 10 நாட்களும் அம்பாளை 3 அம்பாளை இந்த நவராத்திரி நல்ல நாள்ல எடுத்துட்டு போய் பூஜை பண்றதால என்ன பலன் கிடைக்கும்? ஸோ எந்த கேள்வி கேட்டாலும் குரு வணக்கம் தான், குரு வணக்கம் வாழ்த்தரலாம். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால போற்றப்படும் காளி மாதாஜி அம்மாவின் பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடம் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த புவனேஸ்வரி அம்பாலே கொடுத்திருந்தா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த வந்து என் குரு சாதனை பண்ணியிருக்காரு. அந்த குரு பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் இப்ப தத்தகிரியில வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த தத்தகிரியான வந்து பாத்தீங்கன்னா இருந்து அந்த தத்தகிரியில நிறைய பூஜை பண்ண பொட்டு சுவாமிகளோட பொற்பாதங்கள் அணுகி இன்னும் நிறைய குருமார்கள் எனக்கு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட என்னோட குருவுக்கு இன்னொரு குரு கால் பண்ணி நான் பாலாஜியை பார்த்தே ஆகணும் பேசி ஆகணும் அந்த மாதிரிலாம் சொல்லி தான் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவங்க கொடுத்த அந்த குரு மந்திரத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றதை அவங்க பார்த்துருக்குறாங்கன்னும் பொழுது என்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. ஸோ நவராத்திரி அப்படின்னம்னா இருக்கிற எல்லா உருவத்துக்கும் உயிர் வந்துடும் சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிற எல்லா பொம்மைகளுக்குமே உயிர் வந்துடும். பொம்மையா வச்சிருந்தாலும் சரி, விக்கிரகமா வச்சிருந்தாலும், தெய்வமா நினைச்சாலும் எதுக்கா இருந்தாலும் உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கொள்ளு வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. மொத்தம் 4 விதமான நவராத்திரிகள் இருக்கு. அதுல முதல் நவராத்திரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதங்கி போகும். 2வது வந்து உங்களுக்கு வாராகி நவராத்திரி தான். ஆஷட நவராத்திரி ஆணி மாதம் தொடங்கி ஆடி மாதம் வரை வரக்கூடிய நவராத்திரி. தாய் வழிபாடு அப்படின்றது நம்மள இன்றியமையாத ஒரு விஷயமா இருந்தால் அந்த தாய் வழிபாடுக்கு முன் உதாரணமா இருந்தது தான் இந்த ஆஷட நவராத்திரின்னு சொல்லுவாங்க. எதனாலன்னா வராகி தெய்வம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பன்றி முகம் உடையக்கூடிய ஒரு தெய்வம்.
இந்த தெய்வத்தோட தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பாளோட சக்தி சேனையில அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேனாதிபதி, அதாவது படை தளபதியா 2 பேர் அம்பாள் நியமிக்கிறா. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வாராகி, இன்னொன்று வந்து ராஜ மாதங்கி. இந்த ஃபினான்ஷியலா இந்த ஸ்டேபிளா கொண்டு போறதுக்கும் போர்களை கலைகளை வந்து வழி நடத்துறதுக்கும் இந்த 2 பேர், அந்த 2 பேருக்குமே அம்பாள் வந்து ஒரு ஒரு தனித்தன்மையை கொடுத்துருக்கா. இப்போ அவளுக்கு கொண்டாடக்கூடிய நவராத்திரி மாதிரியே இந்த 2 சேனாதிபதிகளுக்கும் நவராத்திரிகள். ஆமா, இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடியில காத்தடிச்சா எல்லாமே பறந்து போகும்னு சொல்லுவாங்க. நகரும். ஆமா, அந்த ஆடி மாதத்துக்கு அப்புறம் தான் மழை காலங்கள் வரும், அதுக்கப்புறம் தான் விவசாயங்கள்ல இதுவாகி தையில இது பண்ணுவாங்க. இந்த ஆடி மாதத்துல ஏதாவது பூமாதேவி வந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மரக்கண்கள்ல இருந்து ஒவ்வொரு செடி கொடைகளை வந்து பிரசவிக்கிறது தான். ஒரு குழந்தைய ஒரு பெண் ஈண்டெடுக்கிறது வந்து மரண வேதனைக்கு ஒப்பான ஒரு வேதனைன்னு சொல்லுவாங்க. உடம்புல இருக்கிற மொத்த எலும்பையும் உடச்சி சாட்டையால அடிச்சா 10 சாட்டை அடி குடிச்சா என்ன வலி வலிக்குமோ அந்த வலியை அனுபவிச்சுதான் ஒவ்வொரு குழந்தைய ஈண்டெடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பூமாதேவி ஆகப்பட்டவள் ஒரு விதையை நம்ம விதைக்கும் போது அந்த பூமியில இருக்கிற மண்ணை வெட்டி எடுக்க அவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா அந்த செடியோட விதை அழகா உடைச்சிக்கிட்டு வெளில வருது. அப்போ அது இவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியே வருது இல்லையா? சோ அதை கொண்டாட விதமா, அதை போற்ற விதமா தான் இந்த நவராத்திரிகள் இருக்கு. வராகியில வந்து பாத்தீங்கன்னா 8 விதமான வராகிகள் இருக்காங்க. சோ அந்த 8 விதமான வராகியில கடைசியா மகா வராகி அப்படின்றதுதான் இருக்கு. நம்ம என்ன பண்றோம் நம்ம ஆலயத்துல அப்படின்னா, நித்தபடி ஒவ்வொரு நாளுமே எல்லாரோட இல்லங்கள்லயும், எல்லாரோட ஆபீஸ், அதுக்கப்புறம் ஷாப்பு, இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே 3 அம்பாள்கள், வராகி, ராஜமாதங்கி, புவனேஸ்வரி. இந்த புவனேஸ்வரின்றவ தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லலிதா திரிபுர சுந்தரி. இந்த புவனேஸ்வரி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா தெய்வத்தோட தனித்தன்மை உடைய, யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் செழிக்கும் அப்படின்னு சொன்னது புவனேஸ்வரி தான். இந்த ராஜமாதங்கி பினான்சியலா ஸ்டேபிள் கொடுக்கக்கூடிய, வராகி தேவி வந்து உங்களுக்கு பூமி சார்ந்து எதிரி தொல்லைகள் இருந்து இது பண்ணக்கூடிய. இப்ப நம்ம இந்த ஆஷட நவராத்திரின்ற கூடிய இந்த 9 தினத்துல கோவிலுக்கு நம்ம போய் வழிபாடு பண்றோம். இது வரம், பாக்கியம் இருந்தா கோயிலுக்கு போகணும். அதோட மகா பிரசாதம், மகா பாக்கியம், ஐயோ இறைவனை கண்ணுல பார்த்துட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு பாக்கியம் இருக்குன்னா இந்த 9 நாள்ல இந்த 3 அம்பாள் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. எதனாலனா ஒரு அம்பாளுக்கு கொண்டாடக்கூடிய அந்த 9 நாள் நவராத்திரியில 3 அம்பாள், அந்த தலைமை 2 படை தளபதி, இந்த 3 அம்பாளை ஒரு வீட்டுக்கு குரு பாத பதிச்சு அந்த வீட்டுக்குள்ள வராங்க. குருவருளும் திருவருளும் ஒரு சேர அந்த இடத்துல அந்த பாக்கியம் கிடைச்சாதான் இது கிடைக்கும். இப்போ இந்த 9 நாள்ல எத்தனை பேர் புக் பண்ணலாம்னா எத்தனை பேர் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். காலையில இருந்து நைட்டுக்கு வரைக்கும் நம்ம கோவில்ல பூஜை பண்ணாலும் அந்த உற்சவ மூர்த்தின்னு சொல்லுவாங்க. அதாவது கல் விக்கிரகம்ன்றது ஒரே இடத்துல நிலையாக நிலைநிறுத்தப்படக்கூடிய ஒரு விக்கிரகம். அதுக்கு கீழே எந்திர பிரயோகனம், அது கீழே வந்து அஷ்டபந்தனம் சாத்தி வைக்கிறதுனால அது பிக்சடு. அதனால அங்க இருந்து எடுத்துட்டு போக முடியாது. பாலாலயம் மண்ணா கூட உற்சவ மூர்த்திக்கு மட்டும்தான் நித்தபடி எப்பயுமே பூஜை புனஸ்காரம் வீதி விழா போறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து மாறு வேடத்துல வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பார்ப்பாங்க. அந்த மக்களா கலந்து கஷ்டங்களை என்னன்னு கேட்பாங்க. கோவிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட போகும்பொழுது நம்ம தலை ஒரு விஷயம் துணி ஒரு விஷயம் போக மாட்டோம். கோவிலுக்கு போறோம், 4 பேர் வராங்க, நம்ம வந்து அலங்காரமா போறோம், நல்ல அலங்காரம் பண்ணிக்கிட்டு போறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு ரிச் பர்சன் தெரிஞ்சவங்க வராங்கன்னு நம்ம வீட்டு நல்லா சுத்தம் பண்ணி நல்லா கமகமான்னு வச்சு அந்த மாதிரி பண்ணுவோம். அதுவே நம்ம அம்மா வராங்க, எப்பயும் வராங்க தானே அப்படின்னு சொல்லி நானும் விடுவோம். அவங்கள வந்து வேலை வாங்குவோம். எனக்கு ரொம்ப உடம்பு இல்லை, கொஞ்சம் தோசை சுட்டு கொடுத்துட்டு பசங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துருமா, உடம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை வாங்குவோம். அந்த மாதிரி நம்ம வீடு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு இறைவனுக்கு தெரிவிக்கணும்னு ஒருத்தவங்க ஆசைப்படுறாங்க. இல்ல அந்த இறைவன் முடிவு பண்ணிட்டாதான் இந்த 3 அம்பால அந்த வீட்டுக்கு வருவாங்க. இந்த 3 அம்பால யார் தூக்கிட்டாங்கன்னா நார்மலான மனுஷங்கள் கூட்டிட்டு வந்து நார்மலான ஆட்கள் வந்து பூஜை பண்ணல. இந்த அம்பால கொண்டு வரதே குரு தான். காளியின் சொரூபமான அந்த காளி மாதாஜியோட நம்ம எல்லாரும் பயணிச்சுதான் அந்த வீட்டுக்கு போறோம். அங்க போய் நம்ம என்ன பண்றோம்னா கட்கமால அர்ச்சனை, ஸ்ரீசுத்தம், நசியம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்பாலோட 108 நாமாவளி அர்ச்சனை. அந்த நாமாவளின்றது ஒவ்வொரு நாமத்துக்குமே ஒரு பலன் உண்டு. அந்த நாமாவளி அர்ச்சனை பண்ணி மகா பிரசாதமா சக்கர பொங்கல் நெய்வேதியம், 3 அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 விதமான பழங்கள் நெய்வேதியம், பூக்கள் 9 விதமான பூக்கள் அர்ச்சனை பண்றோம். அந்த பூக்களை அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறம் அதை ஒரு நிழல்ல உலர வச்சு காய வச்சு அதை வந்து மூட்டையா கட்டி வீட்டுக்கு வெளியில வைக்கலாம். அதை வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி தூபமா போடலாம். ஸோ இந்த அம்பாள் வீட்டுக்கு வர்றதுனால நமக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிரிகள்
வெல்ல முடியும். சொந்த வீட்டுல இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு. இப்ப நான் வாடகை வீட்டுல இருக்கேன் சார், இந்த 3 அம்பாளை எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நான் பூஜை பண்ணனால எனக்கு என்ன சார் கிடைக்குன்னா, கண்டிப்பா அடுத்த ஆஷாட நவராத்திரிக்குள்ள அம்பாள் சொந்த வீட்டுக்கு கொண்டு போகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருவா. ஸோ இருக்கிற வீட்டுல வாஸ்து குறை இருக்கு, அந்த வாஸ்து குறையை சரி பண்றதுக்கு இந்த அம்பாளோட வழிபாடு இன்றியமையாதது. அதே போல பினான்சியலா எவ்வளவு வந்தாலும் என் வீட்டுல பணம் தங்க மாட்டேங்குதுங்க, நான் என்னவோ பூஜை பண்ணிட்டேங்க அப்படின்றவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். எதனாலனா மந்திர ஒளிகளும் அங்க வருது, அங்க வந்து சாம்பிராணி நறுமண தூப புகைகளோட வாசனையும் வரும், பூக்களோட வாசனைகளும் வரும், நெய்வேதியம் பண்றோம். அந்த அம்பால ஆத்மாத்மா நம்ம தான் வேண்டோம். அதாவது குரு வந்தா கூட குரு பின்னாடி உட்காந்து இவங்க முதன்மையா முன்னாடி அம்பாளுக்கு பக்கத்துல இவங்க கையால தான் பண்றது. இப்ப எப்படி ஒரு கோவில்ல போயிட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்றது இப்படியே டீண்டு பார்ப்போம், அவங்களுக்கு அர்ச்சனை பண்றது இப்படியே பார்ப்போம், எதையோ அந்த குங்குமம் கிடைக்காதா, அந்த பூ கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறவங்க எத்தனையோ பேரு. ஆனா அந்த 3 அம்பாள் வீட்டுல அந்த சாநித்தியமா அப்படியே உட்காந்து அந்த அம்பால நம்ம கையினால கணவன் மனைவியா இருந்து இல்ல வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்களோட சேர்ந்து அர்ச்சனை பண்ணி, குழந்தைகளோட சேர்ந்து அர்ச்சனை பண்ணி, கண்ணார அவங்களே ஆரத்தி காட்டி அவங்களே எல்லாத்தையும் பண்ற ஒரு பாக்கியத்தை இந்த ஆஷாட நவராத்திரியில இருக்கு. நித்தபடி இருந்தாலும் இந்த ஆஷாட நவராத்திரின்றது மறுபடி வராது, ரொம்ப ஸ்பெஷல் இது. சோ இதுல வந்து பூமாதேவி வந்து பொறுமைக்கு எடுத்துக்காட்ட சொல்லுவாங்க. அதே நேரம் வராகியில வந்து பாத்தீங்கன்னா 8 வராகி இருக்கிறாங்க. அதுல ஒரு வராகி வந்து பினான்சியல் growth வந்து அஸ்வரூடா வராகி. சோ உங்களுக்கு பிசினஸ் ரீதியா பிரச்சனை இருக்கு, அந்த நேரத்துல சொன்னீங்கன்னா அந்த அஸ்வரூடா சேர்ப்பாங்க. உங்களுக்கு வந்து எதிரிகள் தொல்லை இருக்கு, அதுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அந்த வராகி தேவியை முன்னிறுத்தி அந்த வராகி தேவிக்கு தலைமையான புவனேஸ்வரியோட அனுகிரகத்தோட பினான்சியல் ஸ்டேபிள் கொடுக்கக்கூடிய அந்த மாதங்கியோட ஆசீர்வாதத்தோட அந்த வீடு மென்மேலும் வளரத்துக்கும், இருக்கிற வீட்டுல இருந்து பல வீடுகள் அவங்க வாங்கறதுக்கும், இருக்கிற இடத்துல பல நகைகள் வாங்கறதுக்கும், நிறைய பணங்கள் சேரக்கும், நோயற்ற வாழ்வு, நிறையற்ற செலவு, மறைமுக எதிரியா இருந்தாலும் நேர்முக எதிரியா இருந்தாலும் நம்மளை அழிக்கணும்னு கடுகளவு எண்ணம் கொண்ட ஆளா இருந்தாலும் வெளியில கொண்டு வரக்கூடிய சக்தி வந்து இந்த வராகி தேவிக்கு தான் உண்டு. ஸோ பிரசாதமா இருந்தாலும் ரொம்ப எளிமையானதுதான். ஸோ அம்பாள் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்றது ஒரு ரகம். இப்போ என்கிட்ட பணம் இருக்கு, நான் அந்த ஆஷாட நவராத்திரிக்கு நான் அம்பாளை வந்து இந்த நேரத்தில் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருங்க, பூஜை பண்ணி கொடுங்க நான் விருப்பப்பட்டாலும் குலதெய்வத்தோட அனுகிரகமும் பித்ருவோட ஆசீர்வாதம் குரு கடாட்சம் இருந்தா மட்டும்தான் அந்த அம்பாள் அந்த வீட்டுக்கு வருவா. அது வந்து பல யுகங்கள் புண்ணியம் பண்ணி இருக்கணும். எதனாலனா ஒரு கோவில்ல இருக்கிற அந்த கொலு வச்சாலே அந்த கோவிலுக்கு வாங்க, அந்த வீட்டுக்கு வாங்க, அந்த வீட்டுல வந்து பூஜை பண்ணுங்க தான் சொல்லுவாங்க. அம்பாலே தூக்கிட்டு வரேன்னு குரு வந்து பெருந்தன்மையா பெரிய மனசோட அம்பாளோட உத்தரவுல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அனைத்து வராகி பக்தர்களாக இருந்தாலும் சரி, அம்பாள் பக்தர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு வாய்ப்பை வந்து மறுபடியும் அடுத்த வருஷம் தான், அடுத்த வருஷம் இதே மாதிரி கிடைக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஏன்னா இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு, சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு. இயற்கை ஒண்ணு இருக்கு, சூழ்நிலை ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு கிடையாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய பணங்கள் நாளைக்கு கிடையாது, இன்னைக்கு பண்ணக்கூடிய அந்த அருள் கடாட்சம் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. ஸோ வரவதை முன்னாடியே மாற்றக்கூடிய ஆற்றல் இறைவனின் அனுகிரகம் இருந்தாதான் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு என்கிட்ட நல்லா இருக்கு, நான் தொடர்ந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா இந்த விஷயத்தை நீங்க கிராஸ் பண்ணிக்கலாம், இமீடியட்டா பயன்படுத்திக்கணும். ஆமா, உடனே நீங்க எதனாலனா வாழ்க்கையில எவ்வளோ விஷயத்துக்கு செலவு பண்றோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனா எதிர்பாராத ஒரு டிசீஸ் ஃபார்ம் ஆகுது, அதுக்கு டாக்டர் கிட்ட போறோம், அதுக்கு செலவு பண்ணிக்கிறோம். அப்போ அது எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டட் செலவுன்னு சொல்றோம். அதே போல அன்எக்ஸ்பெக்டடா அம்பால நம்ம வீட்டுக்கு அழைச்சு, அம்மா உன் குழந்தைங்க நாங்க இப்படி எல்லாம் இருக்கிறோம், எங்க நிலைய நீ பாக்குற, நீ பார்த்து இந்த வீட்டுக்கு வந்திருக்க, அடுத்த வாட்டி இந்த வீட்டுக்கு உன்ன நான் பூஜை கழிக்கும் பொழுது நான் சொந்த வீட்டுல இருக்கணும், நோய் இல்லாத வாழ்க்கையில இருக்கணும், கடன் இல்லாத வாழ்க்கையில இருக்கணும், எதிரி தொல்லை இல்லாத வாழ்க்கையில இருக்கணும், எங்களோட வீட்டுல ஞானம்ன்றது அதாவது கல்வி செல்வம்ன்றது நிறைஞ்சிருக்கணும். அதாவது கல்வி இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செல்வம் இருக்காது, அந்த பண செல்வம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு இதுவா சொல்ற பாருங்க, வேதம் படிச்சவங்களோட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி இருக்கிறா, வேதம் படிச்ச இடத்துல வீரியம் இருக்குது. ஸோ இந்த ஆஷட நவராத்திரி குருவருளும் திருவருளும் பெறணும்னு எழுதப்பட்ட அன்புள்ளம் கொண்ட பக்தர்கள் உடனே இதை வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஒளியிலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அருள்வாக்கு அம்மாவும் அந்த யூடியூப் சேனலா இருந்தாலும் சரி, இல்ல கோவிலோட பக்தர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த ஒரு வாய்ப்பு மறுபடியும் நம்ம வாழ்க்கையில, ஏன்னா வசந்த காலம் சொல்லுங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி அந்த பிரம்ம கமலம் பூக்குதோ, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி மலர் பூக்குதோ, அதே போல குருவோட அனுகிரகத்தினால அம்பாளின் கருணையினால நமக்கு நம்ம வீட்டுக்கு அம்பாள் வரத்துக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறா. ஸோ அந்த அம்பாளை நம்மளோட சிறு காணிக்கையை செலுத்தி அந்த அம்பாளை நம்ம இல்லத்துக்கு அழைச்சி அவளை
மனதார, ஏன்னா கோவிலுக்கு போய் பூஜை பண்ண முடியாதவங்க, சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வயதானவங்க இருப்பாங்க, நடக்க முடியாதவங்க இருப்பாங்க. சோ அவங்கள கண்ணார அந்த அம்பாளை தரிசிக்க வச்சு, அந்த காதுலால அந்த மந்திர ஒளிகளை கேட்க வச்சு, அந்த வீட்டுக்கு ஒரு வைப்ரேஷன் கொடுங்க. அந்த இருக்கிற வீடு தான் கோவில். மனம் என்னும் கோவில்ல இறைவன் வந்தா முக்தி அடையலாம். அது வந்து பாத்தீங்கன்னா பூசலாம், மனசுல கோயில் கட்டி இறைவனை உள்ள கொண்டு வந்து முக்தி அடைஞ்சாரு. ஸோ இருக்கிற இந்த கலியுகத்துல, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸான உலகத்துல ஒவ்வொரு நாள் கமிட்மெண்ட்டுக்கு நம்ம நாயா போய் அலையிறோம். ஒவ்வொருத்தர்கிட்ட கையும் காலில் விழுந்து நம்மளோட பிரச்சனை கேட்கிறோம். இறைவன் கிட்ட இந்த ஒரே ஒரு வரம் கேளுங்க, வீட்டுக்கு அழைச்சு உங்களோட பிரச்சனை சொல்லி பாருங்க, நிச்சயமா அதுக்கான தீர்வை இறைவன் கொடுப்பாங்க. சூப்பர், ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். இந்த ஆஷாட நவராத்திரியில இருக்கக்கூடிய அந்த 9-10 நாட்கள்ல வந்து அந்த 10 நாளுமே நமக்கு பொக்கிஷமான நாட்கள். அந்த நாட்கள்ல இறைவனே, தெய்வமே, அதுவும் 3 அம்பாளே நம்ம இல்லத்துக்கு, நம்மளுடைய பூஜை அறைக்கு வருது. நம்ம கைகளால அம்பாளுக்கு நம்ம அபிஷேகம் பண்றோம், நம்ம கைகளால நம்ம அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ண போறோம், குடும்பத்தோட சேர்ந்து அர்ச்சனை புஷ்பாஞ்சலி பண்ண போறோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய வரம் அது. அந்த வரம் நமக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக குரு காளி மாதாஜி அம்மா அவர்கள் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ நித்தியப்படி சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல இந்த பூஜைகள் நடந்தாலும் பர்டிகுலரா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரியை பயன்படுத்தி யார் வீட்டுக்கெல்லாம் அம்பாள் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இமீடியட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பேரை முன்பதிவு பண்ணிக்கோங்க. 3 கால பூஜைகளும் நீங்க பண்ணலாம். காலை, மதியம், மாலை அப்படின்னு 3 கால பூஜையில எந்த காலம் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அரிய வாய்ப்பை யாருமே தவற விட்டுறாதீங்க. ஆஷாட நவராத்திரி இது நம்மளுக்கான நவராத்திரி, இறைவன் நமக்கு வரம் கொடுக்கக்கூடிய நவராத்திரி அப்படின்னு சொல்லலாம். இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி.